Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது நாளை காலிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னா ஒரு டிசிப்ளின்டான ரொட்டீன் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை வளமாக வாழ்கிறதுக்கும், நாள் ஃபுல்லாக நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கிறதுக்கும், நம்ம ஆசைகள் அனைத்தையுமே அடையிறதுக்கான சில ப்ராக்டிசஸ் அந்த குரூப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராகவே போகுது. பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் எப்போவுமே நம்ம கூட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாளே ஒரு சிஸ்டர் வந்து சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி போட்டாங்க. டெய்லியுமே ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு தான் அந்த மிராக்கிள் நடந்ததுன்னே சொல்லலாம். நான் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு சண்டே நைட்டு வந்து அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன். 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தலை சுற்றுது. படுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் அதுலேயே தலை சுற்றுது. நைட்டு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை போல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த அன்றைக்கி நைட்டு நான் எதுவுமே சாப்பிடல. இத்தனைக்கும் வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு படுத்தேன். என்னென்னா கடையில் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன். ஓகே, நல்லா தானே இருக்கும், காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன். தலை பயங்கரமாக சுற்றுது, வாமிட் வருது. வாமிட் வந்தோடனே நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு யூனிவர்ஸ்கிட்ட வேண்டேன். யூனிவர்ஸ் என்னை நம்பி ஒரு ஃபேமிலி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 4 மணிக்கு என்னை நம்பி சில பேர் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்னோடய சர்வீசஸ் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும். என்னை தயவு செஞ்சு பர்ஃபெக்ட் ஹெல்த்தியாக நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு படுத்துட்டேன். கரெக்டாக 3:45 நான் எழுந்திரிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக அந்த செஷன் வந்து அட்டன் பண்ணேன். உண்மையாலுமே அதுவே எனக்கு பெரிய மிராக்கிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 மணிக்கு வந்து உடம்பு சரியில்லை, 3:15 வந்து பார்த்திங்கன்னா அது சரியாயிடுச்சு. 3:45 வந்து நல்லாவே பிரிஸ்காக எழுந்திரிச்சிட்டு போயிட்டு குரூப்பில் வந்து நல்லா அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணியாச்சு. சில டாஸ்க் எல்லாமே நாங்கள் அங்கே பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக பிளெஸ்டாக முடிஞ்சிச்சு. அந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மிராக்கிள் சக்ஸஸ் ஸ்டோரி போட்டாங்க. சிஸ்டர், சூப்பராக வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஜாப் ப்ரமோஷனுக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிங்கள்ல, எனக்கு வந்து ஜாப் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஹைக் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லி வாய்ஸ் நோட்டே போட்டாங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு அப்படின்னு அவங்க பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரும் அப்படிங்கிறதும் அவங்க எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஹைக்கே இல்லை, மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. இந்த தடவை வந்து யாருமே ஹைக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஹைக் வந்திருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ப்ரமோஷனோட சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் நாளே எனக்கு மிராக்கிள் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. யூனிவர்ஸ்க்கு தான் கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். ஏன்னா குரூப் ப்ரேயரோட பவரே அதுதான். 2 பேர் சேர்ந்து பாசிட்டிவாக பேசினாலே அங்கே பயங்கரமான எனர்ஜி யூனிவர்ஸுக்கு போயிட்டு ஓகே 2 பேர் சேர்ந்து ஒரே விஷயத்தை கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லி யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு குரூப்பாக ஒரு மக்கள் சேர்ந்து ஒரே விஷயத்தை கேட்கும்போது யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்து தான் ஆகணும். அங்கே எனர்ஜி இத்தனை பேர் ஒன்றா கேட்குறோம். அப்போ யூனிவர்ஸ் வந்து ஒருத்தர் பேச்சையே வந்து கேட்பாங்க. அப்போ இத்தனை பேர் சேர்ந்து கேட்கும்போது கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட் நாளே அங்கே மிராக்கிள் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குரூப்பில் சூப்பராக அட்டன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நாள் இருந்ததை விட எந்தூசியஸ்டிக்காக எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு ஒரு பிரதர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. சிஸ்டர், நான் நிறைய பேரோட லவ்வை இப்போ உணர்றேன். நிறைய பேர் என்னை கேர் பண்ணிக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாஃப்ட்வேர்லாம் கேட்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இத்தனை நாள் அவர் கேர் பண்ணுற மனுஷங்க இருந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ண வச்சிருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவர் வந்து சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஓகே பிரதர், இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால். ஆனால் வந்து அவர் அந்த ஃபோக்கஸ் பண்ண வச்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம், சாப்பிட்டியான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அவர் அதை உணர்ந்திருக்கார். அதனால தான் வந்து அவர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. குரூப்பில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் நம்ம பேசுகிற எல்லாமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து அங்கே ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து இமீடியட்டாக அதை கொடுத்துட்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு வகையில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து எங்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்கிறது வந்து அவங்களுக்கு நடக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோடய பழைய வீடியோஸ் பற்றி ஒரு பிரதர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். சிஸ்டர், உங்களுக்கு நடந்த மாதிரி தான் என்னையும் தேடி வந்து என்ன விஷயம் நான் பண்ணுறேனே தெரியாமல் நெகட்டிவாக பேசிட்டு போகிறாங்க. இப்போ தான் புரிஞ்சிச்சு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் சொன்னேன், பிரதர் கண்டிப்பாக நம்மளோட சர்வீஸ்க்கு வந்து நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. நம்ம கரெக்டான சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ 100 ரூபா வாங்குறோன்னா அதுக்கான சர்வீஸை நம்ம கொடுக்குற வரைக்கும் பிரபஞ்சம் நம்ம நல்லா தான் வச்சுருப்பாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டு கடையில் வந்து சீப்பாக ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அதே விஷயம் வந்து மாலில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அங்கே போய் பேரமே பேசாமல் வாங்கிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்கவுங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. அதை வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம விட்டுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாமே யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். யார் என்ன நினச்சாலும் கவலைப்படக்கூடாதுன்னு நான் பேசி முடிக்கிறேன். கரெக்டாக ஏதோ ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் வருது.
பார்த்தா அதில் அப்படியே ஆப்டடாக ஒரு ஸ்டோரி வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடையிலேருந்து நடந்து வராரு. வரும்போது ஒரு பாட்டிமா வந்து மாம்பழம் வித்துட்ருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு மாம்பழம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 1 கிலோ ரூ. 60 நீ வந்து ரூ. 55 போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. என்னடா இது ரூ. 55ன்னு கேட்குறாங்க, நம்ம ரூ. 45 கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூ. 45 கேட்குறாரு. இல்லைப்பா அடக்க விலையே ரூ. 50 வருது, கட்டாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ 2 கிலோ கொடு, ரூ. 45 போட்டு கொடுக்குறேன்னா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பாட்டி எடுத்து சரிப்பா ஃபஸ்ட்டு வியாபாரம் நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. 2 கிலோ ரூ. 45 வாங்கின சந்தோஷத்தில் அவர் வராரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடைக்கு போகிறாரு. பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாம்பழம் தான் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. ரூ. 80 போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனசே வந்து வலிச்சிருச்சான். இங்கே வந்து நம்ம பேரமே பேச முடியாது, கேட்குற விலையை அப்படியே கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அங்கே வயசான பாட்டிக்கிட்ட நம்ம பேரம் பேசி வாங்கி அதை சந்தோஷப்பட்டது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பாட்டிக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, இந்த வயசான காலத்தில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட வந்து ரூ. 2000 கொடுத்தாராம். அந்த பாட்டிக்கு வந்து ஏன்பா வேண்டாம்ப்பா, இல்லை எனக்கு கடவுள் வந்து நல்லா வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற பணம்லாம் எனக்கு வேண்டான்னு அந்த பாட்டி சொல்லிச்சான். அப்போ அவர் உணர்ந்தாராம், இந்த பாட்டி வந்து காசை வந்து சும்மா வாங்கிக்கணும்னு நினைக்கல, உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 கையில் திணிச்சு வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் பாட்டி மாம்பழம் எவ்வளோ பாட்டி அப்படின்னு கேட்டாராம். ஏதோ வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு ரூ. 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு 10 கிலோ வாங்கிட்டு ரூ. 500 கொடுத்துருக்காரு. இதுக்குப்பா ரூ. 500 வேண்டாம்ப்பா அப்படின்னு கேட்டனையும், பாட்டி இதே பழத்தை நான் அங்கே போய் வாங்கியிருந்தேன்னா இதை விட அதிகமாக தான் நான் கொடுத்துருப்பேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமா. அந்த பாட்டியோட சந்தோஷத்தை பார்த்தோன்னே அவர் சந்தோஷமாக இருந்துதான். அப்போ தான் வந்து அவருக்கு ஞாபகம் வந்துதான், அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணால் மட்டும் பத்தாது, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது வந்து நான் அப்போ தான் சொல்லி முடிக்கிறேன். சொன்னோன்னே யூனிவர்ஸ் வந்து நீ கரெக்டாக தான் பேசியிருக்க, நீ கரெக்டாக தான் நடக்கிறேன்னு எனக்கு யூனிவர்ஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், நம்ம கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம யாரையும் இங்கே ஏமாற்ற போகிறதும் கிடையாது. அதனால் நம்ம நிம்மதியாக நமக்கான வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய பாதை சரியாக இருக்கும்போது நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. நம்ம உண்மையாக இருக்கும்போது யாருக்குமே பயப்பட தேவையில்லை. கடவுள் இருக்காங்க, யூனிவர்ஸ் இருக்காங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குரூப்பில் வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஏர்லி மார்னிங் டாஸ்கில் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து நான் லக்கிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு லக்கியான விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாருமே சொல்லுவாங்க நீ உண்மையாலுமே லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் ஆஃபீஸில் இருக்கும்போதெல்லாம் லக்கின்னு சொல்லுவேன். எல்லாருமே உனக்கு மட்டும் எப்படி எல்லா ஃபைல்ஸும் வந்து ஈஸியாக கிடைக்குது, நீ எப்படி சீக்கிரம் முடிக்கிற, கஷ்டமாக வந்தாலும் நீ சீக்கிரம் முடிக்கிறேன்னு கேட்குறாங்க, நீ ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு. ஐ எம் ஆல்வேஸ் லக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி குரூப்பில் வந்து நான் ஆல்வேஸ் லக்கிங்கிறத சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்களும் லக்கிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணாலும் பிரபஞ்சத்துக்கு அந்த எனர்ஜியாக போகும், பிரபஞ்சம் அதை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. பட் ஆனால் நான் சொன்ன டாஸ்கே தான் கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் அவங்க வந்து இப்போ செல்ஃப் லவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படிப்படியாக. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நான் இது மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன், என்னோட பேரில் இருக்கிறவங்களாம் வந்து அன்லக்கின்னு இருப்பாங்க, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே யூனிவர்ஸ் எவ்வளோ சூப்பராக நம்மளை கைட் பண்ணுறாங்க. லக்கிங்கிற வேர்டை சொல்ல வைக்கிறாங்க பாருங்கள். காலையில் நான் சொல்லிட்டு வந்தேன், ஐ எம் ஆல்வேஸ் லக்கிங்கிறத நீங்கள் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து அது எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறாங்க, நீ லக்கி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணு, கரெக்டாக உனக்கு நான் வந்து சொல்ல வைக்கிறேன் பாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சிஸ்டருக்கு நான் சொன்னேன், சிஸ்டர் அதெல்லாம் அடுத்தவங்க சொல்கிறது, நம்மளோட பேரை வச்சா கஷ்டப்படுவோன்னு யாரும் சொல்ல, ஒரே பேரை வச்சு 2 பேர் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க, ரஜினிகாந்தன் பேர் வச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்தது. இப்போ வந்து நீங்கள் அன்லக்கிங்கிற ஒரு வேர்டை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி தான் நீங்கள் கரண்ட் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் எனர்ஜியை நீங்கள் மாற்றணும்னு அர்த்தம். ஸோ அன்லக்கின்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் லக்கிங்கிறத நீங்கள் 10 தடவை சொல்லுங்கள். நான் லக்கியாக தான் இருப்பேன் நீங்கள் அதை சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் லக்கிங்கிற வேர்டு என்னோட வாயில் வந்துருச்சு. அப்போ பிரபஞ்சம் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துகிறாங்க பாருங்கள். உண்மையாலுமே ஏர்லி மார்னிங் மிராக்கிள் ஒர்க் ஷாப் வந்து என்னோட லைஃப்லேயும் மிராக்கிள் பண்ணுதுங்கிறத நான் உணர்றேன். எனக்கு கரெக்டாக வழி நடத்துகிறாங்க, டிவைனாக வழி நடத்துகிறாங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேங்கிறத யூனிவர்ஸ் காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த உலகத்தில். நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செயலில் எப்படி இருக்கிறோம், நம்ம வார்த்தைகள், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா தான் இருப்போம். அது மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. எப்பவுமே பாசிட்டிவாக மட்டுமே பேசுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் கொடுக்குற லிமிட்டிங் பிலீஃப்குள்ளே போகாதீங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, பொண்ணுங்களுக்கு வந்து வலது கண்ணுக்கு துடிக்கக்கூடாது, ரொம்ப கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அதையே நான் வந்து மாற்றி காமிச்சிருக்கேன். சின்ன வயசில் எனக்கே தெரியாமல் வலது கண்ணு துடிச்சா கெட்டதா, இடது கண்ணு துடிச்சா நல்லதா, ஓகே இடது கண்ணு துடிச்சா நல்லது நடக்கும், வலது கண்ணு துடிச்சா இன்னும் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நான் அதை என் மைண்ட் செட்லேயே வச்சுக்கிட்டேன்.
உண்மையாலுமே மிகப்பெரிய மிராக்கிள். எங்கள் ஆஃபீஸில் எனக்கு அவார்டு கிடைக்கும்போது என்னோடது வலது கண்ணு அப்படி துடிக்குது. ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சார் வந்து சொல்கிறாரு, உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு பார்த்தியா மெயிலில் அப்படின்னாரு. என்ன இன்விடேஷன் சார்? அது எல்லாருக்கும் வரதானே? அப்போல்லாம் கிடையாது, யாருக்கெல்லாம் அவார்டு இருக்கோ அவங்களுக்கு தான் இன்விடேஷன் வரும், உனக்கு இன்விடேஷன் இருக்குது பாருன்னார். அப்போ என்னோட வலது கண்ணு தான் துடிச்சிச்சு. அது வந்து மிகப்பெரிய அவார்டு. உண்மையாலுமே நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறேன். வித்தின் 3 monthsல எனக்கு அந்த அவார்டை வந்து யூனிவர்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது, பட் நான் வந்து கடவுள் நினச்சி ப்ரேயர் பண்ணுவேன். அந்த ப்ரேயருக்கு வந்து எனக்கு கிடைச்ச பலன் தான் அது. அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மைண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கு. உலகம் கொடுக்குற லிமிட்டிங் பிலீஃப்ஸ்குள்ளே போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த வழியில் போக ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து மிராக்கிள் பண்ணுவாங்க. டெய்லியுமே ஒரு நல்ல வேர்டு எடுத்துகிட்டு அந்த வேர்டை நீங்கள் திரும்ப 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 சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஆல்வேஸ் லக்கி, எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எடுத்துகிட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்க. அடுத்தவங்க மைண்ட் செட்டுக்குள்ளார நீங்கள் வாழாதீங்க. ஈவன் அது நான் சொல்கிறதா இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இவங்க சொல்கிறது பிடிக்கல அப்படின்னா இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாழுங்க. எனக்கெல்லாம் அப்படி தான். எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என்னோட யூனிவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளை வழிநடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரோட பாதையும் டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வழியில் போங்க. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறதையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சத உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். டெய்லியும் பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மிராக்கிள் நடந்தே தீரும். ஐ எம் ஆல்வேஸ் லக்கிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லக்கி தான். ஏன்னா பிரபஞ்சம் அவங்க ஞானத்தையே நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஹேவ் அ மேஜிக்கல் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.